கல்வியில அரசியல் பண்ணணும்னு நாங்க நினைக்கலீங்க. கல்வியில ஆரம்பத்துல இருந்தே அரசியல் பண்றது திமுக தான். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு முழுவதுமான ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. தமிழக அரசு இதில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. முதல்ல இதுக்கு ஒத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பதிலளிச்சிருக்காரு. இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பதிலளிச்சிருக்கும். அதனால் எமர்ஜென்சி என்பது மத்திய அரசின் மீது குறை கூறுவது அல்ல. உங்களுடைய மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள், உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளுக்கு உடனே மத்திய அரசு மேல பழி போடுறதுங்கிறது திமுகவோட வாடிக்கை. சொல்லுங்க. இருங்க 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 அவரு இல்லாத சிஸ்டத்தை நாங்க எங்கேயுமே கொண்டு வரலீங்க. இல்ல அது டம்மியா இல்ல இது சும்மாவா, இதுவெல்லாம் விஷயம். இங்க ரொம்ப சாதாரணமா ஒரே ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கு முன்னால நான் வைக்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் 3 மொழி என் குழந்தை படிக்க வேண்டாம், அரசாங்க பள்ளியில கொடுக்கற 2 மொழி போதும்னு நினைக்கிறாங்க? இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு? எப்படியாவது சிபிஎஸ்இ பள்ளியில போடணும், இல்ல மெட்ரிகுலேஷன்ல போடணும். ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று கல்வி கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால? நம்ம குழந்தை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் நல்ல படிப்பு படிக்குங்கிற சூழல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வந்தாச்சு, அது வந்து கொண்டிருக்கல. ஏற்கனவே அரசாங்க பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அரசாங்க பள்ளிகள்ல இன்னைக்கும் கட்டடம் இல்ல. மரத்தடியில படிக்கிறத நீங்க தான் மீடியாக்காரங்க போட்டோ எடுத்து கொடுக்கறீங்க. குழந்தைங்களுக்கு சரியான கழிப்பிடம் கிடையாது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கோயம்புத்தூர்ல கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த 3-4 வருடங்களாக. இத்தனை விஷயம் கல்வித்துறையில மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க 2 மொழி தான் கத்துக்கணும். ஆனா பிரைவேட்ல படிக்கிற குழந்தைங்க மட்டும் 3 மொழி கத்துக்கலாம் அப்படிங்கிறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம். பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நாங்க பேசுறோம்.